சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அன்னாச்சிப்பூ, 5 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, மல்லி, சீரகம், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் 2 தக்காளி எடுத்து ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கழுவி வச்ச சிக்கன் போட்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம எந்த மசாலாவும் சேர்த்தாம தான் செய்கிறோம் இன்றைக்கி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும்.